பல வருடங்களுக்கு பிறகு மீண்டும் நேருக்கு நேராக சண்டை போட நின்று கொண்டிருந்தார்கள் சாத்தனாரும் நெடுமுடியும். இருவரும் தங்கள் வாழ்நாளில் கற்றுக்கொண்ட அனைத்து வித்தைகளையும் இங்கு இறக்க தயாராக இருந்தார்கள். இந்த சந்தர்ப்பத்திற்காக இருவரும் பல வருடங்களாக காத்துக் கொண்டிருந்தார்கள். பல வருடங்களுக்கு பின் இன்றுதான் இந்த வரலாற்று சிறப்பு மிக்க சண்டை அரங்கேறுகின்றது. ஆனால் அதை பார்ப்பதற்கு அங்கு யாருமே இல்லை. அந்த இடத்தை விட்டு வெளியேற முயற்சி செய்து கொண்டிருந்தால் மேகநாயகி. அவள் பார்த்த இடமெல்லாம் நொறுங்கி போய் உடைந்து கிடந்தது. மேகநாயகிக்கு ஒரு கதை உள்ளது. சிறுவயதில் தன் தம்பியுடன் ஆற்றங்கரை ஓரத்தில் மேகநாயகி விளையாடுவாள். விளையாட்டில் தன் தம்பியை வெல்ல மேகத்தின் உதவியை நாடுவாள். 8 வயது வரும் வரை மேகத்தை தன்வசம் கொண்டு வருவது என்பது சாத்தியத்திற்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயம். ஆனால் மேகநாயகி 7 வயதிலேயே அந்த காரியத்தை செய்திருந்தாள். ஒரு சிறு பிள்ளையின் கையில் இரு முனையிலும் கூர்மையான கத்தி ஒன்றை விளையாட்டு சாமானாக கொடுப்பது போல் மேகங்கள் தங்களின் சக்தியை மேகநாயகிக்கு கொடுத்தது. ஒரு கட்டத்தில் மேகங்களை விளையாட்டு சாமான் போல அவமதிப்பான காரியங்களில் ஈடுபடுத்தினாள் மேகநாயகி. ஓட்டப்பந்தயம் வைக்கும் போது போட்டியாளர்களை கீழே வழுக்கி தள்ளிவிட மேகங்களை உபயோகப்படுத்தினாள். ஒரு கட்டத்தில் இந்த சில்மிஷங்களை பொறுத்துக் கொள்ள முடியாமல் மேகநாயகிக்கு தகுந்த பாடம் கற்பிக்க வேண்டும் என்று மேகங்கள் ஒரு காரியத்தை செய்தன. மேகநாயகி ஓட்டப்பந்தயத்தில் ஓடும்போது போட்டியாளர்களை கீழே தள்ளிவிடாமல் மேகநாயகியை கீழே தள்ளிவிட்டது மேகம். இதனால் கோபமடைந்த மேகநாயகி மின்னலை இறக்கி அந்த அரங்கத்தில் இருந்த அனைவரையும் கொலை செய்ய கட்டளையிட்டார். இதன் ஆபத்தான விளைவுகளை அறிந்திருந்த மேகங்கள் கட்டளைக்கு மறுப்பு தெரிவித்தன. மேகநாயகிக்கு இது மிகப்பெரிய அவமானமாக மாறியது. இதனால் மேகநாயகி தற்கொலை செய்து கொள்ள முடிவு செய்தார். மேகநாயகியை தடுக்க மேகங்கள் மழையை கொட்டின. அப்படியிருந்தும் தன் முடிவை மாற்றிக்கொள்ளாமல் மேகநாயகி தற்கொலைக்கு ஆயத்தமானாள். பேய்மழை பெய்ததால் மேகதூதம் வம்சத்தின் தலைவரும் மேகநாயகியின் அப்பாவுமான மேகபூஷன் ஏதோ தவறாக நடக்கப் போகிறது என்று அனைத்தையும் சரிபார்த்தார். மேகநாயகி அங்கு இல்லை என்று அறிந்தவுடன் அவளை தேடி மேகதூதம் வம்சத்தினர் அனைவரும் நாலா பக்கமும் அலைந்தனர். கொட்டும் மழையில் ஆற்றங்கரையில் அழுது கொண்டு உட்கார்ந்து கொண்டிருந்த மேகநாயகியை கண்டறிந்து வீட்டுக்கு அழைத்து வந்தனர். பின் நடந்ததை விசாரிக்க உண்மை வெளிவந்தது. மேகநாயகியின் தவறான போக்கை கண்டிக்கும் விதமாக மருத்துவ உதவியை தவிர வேறு எதற்கும் மேகங்களின் உதவியை நாடக்கூடாது என்று மேகநாயகியிடம் சத்தியம் வாங்கினார் மேகபூஷன். அன்றிலிருந்து இன்று வரை மருத்துவ உதவியை தவிர வேறு எதற்கும் மேகங்களை மேகநாயகி நாடியதே இல்லை. ஆனால் தற்போது ஒரு இக்கட்டான சூழலில் மேகநாயகி மாட்டிவிட்டார். மேகத்தின் உதவியை நாடினால் கண்டிப்பாக அந்த இடத்திலிருந்து எளிதில் மேகநாயகி வெளிவந்து விடலாம். ஆனால் அவள் அதை செய்யவில்லை. தன் தந்தையின் மீது செய்த சத்தியத்தை காப்பாற்ற வேண்டும் என்ற ஒற்றை நோக்கம் மட்டுமே அவள் மனதில் ஓடியது. தன் தந்தைக்கு அவமானத்தை தேடித் தருவதை விட அங்கேயே சாவதே மேல் என்று நினைத்தாள். அங்கேயே ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாமல் உட்கார்ந்து இருப்பதை விட ஆதனிடம் சென்று வேண்டிய உதவியை செய்து கொடுக்கலாம் என்று முடிவு செய்தாள் மேகநாயகி. சோமனும் ஆதனும் ஏதும் செய்யாமல் அப்படியே உட்கார்ந்து நடப்பதை சுற்றி முற்றி பார்த்து கொண்டிருந்தார்கள். எவ்வளவு ஆயிடுச்சுல, நான் எதிர்பார்க்கல. 1 மாசத்துக்கு முன்னாடி வாழ்க்கை வேற மாதிரி இருந்துச்சு. என்னென்னமோ கனவு இருந்துச்சு. யார் யாரோ வாழ்க்கையில இருந்தாங்க. 2 நாளைக்கு முன்னாடி கூட கதை வேற மாதிரி இருந்துச்சு. இப்ப என்ன நடக்குதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. என்ன நடந்தாலும் பல்ல கடிச்சிட்டு சண்டை போட்டு பொழைச்சுக்கணும்ன்றது மட்டும்தான் இப்போதைக்கு மண்டைக்குள்ள ஓடிட்டு இருக்கு. என்ன வாழ்க்கடா இது என்று ஆதன் புலம்பினார். கோழி முட்டை போடும்போது முட்டை கீழே விழுந்து உடஞ்சிருமோன்னு அந்த கோழி ஃபீல் பண்ணுமா என்ன? மனுஷன் தான் ஐயோ முட்டை போச்சு அப்படின்னு ஃபீல் பண்ணுவான். அந்த கோழிக்கு தெரியும் இன்னைக்கோ நாளைக்கோ நம்மள அடிச்சு குழம்பு வைக்க போறாங்கன்னு. ஆனா அதை பத்தி அந்த கோழிக்கு அவ்வளவு பட்டுச்சா? அதனாலதான் கோழி சந்தோஷமா இருக்கு. வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கணும்னா கோழி மாதிரி வாழணும், மனுஷன் மாதிரி வாழக்கூடாது, புரியுதா என்று சோமன் ஒரு தத்துவம் பேச ஒன்றுமே புரியாமல் மண்டையை சொரிந்தான் ஆதன். புரியலையா? சரி, இப்ப புரியும்படியா சொல்றேன் பாரு. ஒட்டகம்னு ஒண்ணு இருக்குன்னு சுறாமீனுக்கு என்னைக்குமே தெரிய போறது கிடையாது. ஆனா தெரியாம போச்சேன்னு என்னைக்காச்சும் ஒரு சுறாமீன் ஃபீல் பண்ணி பாத்திருக்கியா? ஆனா மனுஷன் மட்டும் பாரு, ஒரு விஷயம் தெரியலனா மண்டைய போட்டு பிச்சுப்பான். அதனாலதான் சுறாமீன் சந்தோஷமா இருக்கு, நம்ம எல்லாம் சந்தோஷமா இல்ல. இப்பவாச்சும் புரியுதா என்று சோமன் மற்றொரு தத்துவத்தை ஆதன் காதில் ஓத, ஆதன் உனக்கு என்னப்பா, நீ பைத்தியம், நீ என்ன வேணாலும் உளருவ என்று கேலி செய்தார். புரியலனா புரியலன்னு சொல்லி பழகு, அதை விட்டுட்டு இப்படி வன்மம் பிடிச்சு கலாய்க்காத என்று சோமன் உரைக்க, ஒட்டகம் இருக்கும்னு தெரியாத சுறாமீன் மாதிரி எனக்கும் இந்த தத்துவம் எல்லாம் புரியாமையே இருக்கட்டும் என்று சொல்லி சிரித்தான் ஆதன். கற்பூர மாதிரி கப்புன்னு பிடிச்சிட்டியே, குட் பாய் குட் பாய் என்றான் சோமன். அப்போது அங்கு மேகநாயகி வருவதை ஆதன் பார்த்தான். வாங்க வாங்க, என்னாச்சு, நீங்க இன்னும் போலையா என்று ஆதன் கேட்க,
சோமனும் மேகநாயகியின் வருகையை கவனித்தார். எல்லா பக்கமும் ஒரே தடை, ஊரே உருக்குலைஞ்சிருக்கு. அதான் எப்படி போகுதுன்னு தெரியாம சரி உங்களுக்காவது உதவலாமே நீங்க வந்தேன். உடம்பு இப்ப எப்படி இருக்கு என்று ஆதனை வினவினாள் மேகநாயகி. நீங்க உதவணும்னு நினைச்சதே என் உடம்புல இருக்க காயத்தெல்லாம் சரி பண்ணிருச்சு என்று சொல்லி சிரித்தான் ஆதன். சரியாயிருச்சா? அப்ப போவோமா என்று சோமன் வினவ, இருப்பா ஏன் அவசரப்படுற, பொறுமையாயிரு, எரும மாடு மாதிரி என்று சொல்லி சிரித்தான் ஆதன். ஆதன் சொன்ன நகைச்சுவைக்கு சோமன் சிரிக்கவில்லை. மாறாக அங்கிருந்து எழுந்து தன் அக்கா சண்டை போட்டுக் கொண்டிருந்த இடத்திற்கு விரைந்தார். என்னங்க கோச்சிட்டு போறாரு என்று மேகநாயகி வினவ, அவன் அப்படிதான், கொஞ்சம் மென்டல், எந்த நேரத்துல என்ன பண்ணுவான்னு அவனுக்கே தெரியாது, நீங்க வாங்க உட்காருங்க என்றான் ஆதன். இல்ல எனக்கும் இங்க இருந்து போகணும், உங்களுக்கு உடம்பு சரியாயிருச்சா, எனக்கு உங்களால உதவ முடியுமா என்று ஆதனிடம் உதவி கேட்டாள் மேகநாயகி. ஓரளவு பரவாயில்ல, ஒரு 5 நிமிஷம் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து உதவுறேன் என்றான் ஆதன். ரொம்ப நன்றி என்றாள் மேகநாயகி. சோமன் விரைவாக தன் அக்கா பூங்குழலி சண்டை போட்டுக் கொண்டிருந்த இடத்தை அடைந்தான். அப்போது ஒரு பெரிய கருப்பு உருண்டை நெருப்பை தாக்குவதற்கு தயார் செய்தார் நெடுமுடி. 2 பேரும் இங்க இருக்காதீங்க, ஆதனை நான் பாத்துக்கிறேன், இங்க இருந்து சீக்கிரம் வெளியேறுங்க என்று அவர் குரல் கொடுக்க அங்கிருந்து ஏதும் சொல்லாமல் வெளியேறினார்கள் அட்டூரியனும் மைதிலியும். நம்மளும் இங்க இருந்து வெளியேறியாகணும், எனக்கு இது சரியா படல என்று நந்தமருவன் சொல்லிவிட்டு திரும்பி பார்ப்பதற்குள் சோமனும் பூங்குழலியும் அங்கிருந்து ஓடிவிட்டனர். எனக்கு நந்தமருவன் பேர் வச்சதுக்கு பதிலா கோமாளி மருவன் பேர் வச்சிருக்கலாம், என்ன கொடுமை சார் இது என்று தனக்குத்தானே புலம்பிக் கொண்டான் நந்தமருவன். சோமனும் பூங்குழலியும் அங்கிருந்து ஆதனை கூட்டிச் செல்ல விரைந்தனர். அக்கா இதே என்று மேகநாயகி பூங்குழலிக்கு அறிமுகம் செய்ய சோமன் முற்படும் போது, சோமா பேசுறதுக்கெல்லாம் நேரம் இல்ல, நீ ஆதனை தூக்கிட்டு இங்க இருந்து முதல்ல வெளியேறு, நான் இந்த பிள்ளைய தூக்கிட்டு வெளியேறேன் என்று இடைமறித்து தன் திட்டத்தை சோமனிடம் தெரிவித்தாள் பூங்குழலி. அப்போ நந்தமருவன் என்று சோமன் கேட்க, அவனை பத்திலாம் என்கிட்ட பேசாத என்றாள் பூங்குழலி. அங்கிருந்து அனைவரும் தப்பித்து வெளியேற முற்பட்டார்கள். ஆனால் அதற்குள் அந்த பெரும் கருப்பு நெருப்பு உருண்டையை ராஜகுரு சாத்தனாரின் மீது கட்டவிழ்த்து விட்டார் ராஜகுரு நெடுமுடி. ராஜகுரு சாத்தனார் அந்த தாக்கத்தை எதிர்கொள்ள சூரிய ஒளியின் கதிர்வீச்சை ஒரு நேர்கோட்டில் இறக்கி அந்த உருண்டையை சூரிய ஒளியால் 2ஆக வெட்டி சிதற செய்தார். சிதறிய கருப்பு நெருப்பு உருண்டை மைதானத்தை முழுவதுமாக நாசம் செய்தது. பூங்குழலி மற்றவர்களை காப்பாற்ற வேண்டும் என்ற எண்ணத்தில் அனைவரையும் தன் பின்னால் நிற்க செய்து முடிந்தளவு தாக்கத்தை தன் மீது மட்டுமே விழுமாறு செய்தார். இதனால் பூங்குழலிக்கு மிகப்பெரிய காயம் ஏற்பட்டது. மற்றவர்களுக்கும் சிறிய சிறிய காயங்கள் ஏற்பட்டு ஒரு சில மீட்டர்களுக்கு அனைவரும் தூக்கி எறியப்பட்டனர். தாக்குதல் நடந்த இடத்திலிருந்து மிகவும் தொலைவில் நந்தமருவன் இருந்ததாலும் தன் தற்காப்பு கலைகளை உபயோகித்ததாலும் ஓரளவு தாக்குதலில் இருந்து தப்பித்தான் நந்தமருவன். இருப்பினும் நந்தமருவனுக்கும் சிறு சிறு காயங்கள் ஏற்பட்டிருந்தது. வெளியேறிய அட்டூரியனும் மைதிலியும் சத்ரபதி இருக்கும் இடத்தை தேடி அங்கு விரைந்தார்கள். அரங்க கட்டிடத்தின் ஒரு சுவர் இடிந்து விழுந்து மயிரிழையில் உயிர் தப்பினார் சத்ரபதி. அந்த அரங்க சுவர் இடிந்து விழுந்ததால் இப்போது சத்ரபதி, மைதிலி, அட்டூரியன் மற்றும் ராஜகுரு நெடுமுடியும் கிட்டத்தட்ட ஒருவரை ஒருவர் பார்த்துக் கொள்ளும் தூரத்தில் தான் இருந்தார்கள். அரங்க சுவர் இடிந்து விழுந்த பிறகு அங்கு நடக்கும் கலவரம் எப்போதோ வெளியேறி இருந்த மக்களுக்கு கூட தெரிய வந்தது. அப்போது என்ன நடக்குதுங்க, எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது என்று கத்தினாள் சிந்து. நடக்கிற சண்டைய பார்த்தா இது ரொம்ப நாள் பகையா இருக்குன்னு தோணுது என்றான் நவயுகன். ஆதன் செத்திருப்பானா என்று மைதிலி அட்டூரியனிடம் கேட்டாள். இந்த தாக்குதல்ல இருந்து அவங்க தப்பிச்சிருக்க வாய்ப்பே இல்ல என்றான் அட்டூரியன். தப்பிச்சிட்டேன்னு சந்தோஷப்படாத, இந்த சண்டை இப்பதான் ஆரம்பிக்குது. ஒண்ணு நீ சாகணும், இல்ல நான் சாகணும், அப்படி இல்லாம இந்த சண்டை ஒரு முடிவுக்கு வராது என்றார் ராஜகுரு நெடுமுடி. இந்த சண்டையை நான் எப்பவே முடிச்சிருக்கணும், ரொம்ப நாள் இழுத்துட்டோம் என்று சொல்லி ஒரு மிக பெரும் நீல நிற நெருப்பு பந்தை இரு கைகூப்பி உண்டாக்கினார் ராஜகுரு சாத்தனார். அப்போது திடீரென்று ஒரு கருப்பு நெருப்பினை தாங்கிய கூர்மையான அம்பு ஒன்று நெடுமுடியின் மார்பில் கவசத்தை உடைத்து பாய்ந்தது. எங்கே இருந்து அந்த அம்பு வந்தது என்று அனைவரும் திரும்பி பார்க்க ஒரு ராட்சச வாளையும் வில்லையும் ஏந்திய இரும்பினால் ஆன ஒரு கருப்பு முகமுடியை அணிந்த மர்மமான ஒருவன் குதிரையில் அங்கு வந்தான். அவனுக்கு பின்னால் நூற்றுக்கணக்கான படை வீரர்கள் அவனை போன்று முகமுடி அணிந்து குதிரையில் வந்தார்கள். அதை பார்த்த ராஜகுரு சாத்தனார் தான் உருவாக்கிய நீல நிற நெருப்பை அப்படியே அணைத்தார். ஒரு அம்பு குத்தி சாகுற ஆளா இருந்தா இந்த ஆளு எப்பவோ செத்திருப்பான், தாக்குங்கடா என்று அந்த மர்ம முகமுடி மனிதன் அவன் படைக்கு கட்டளையிட அவனை தாண்டி வானிலிருந்து நூற்றுக்கணக்கான அம்புகள் ராஜகுரு நெடுமுடியின் மீது பாய்ந்தது. அத்தனை அம்புகளையும் தாங்கி தன் வாளின் மீது வலுவை போட்டு உயிருக்கு போராடி கொண்டிருந்தார் ராஜகுரு நெடுமுடி. அந்த பெரும் படை வருவதை பார்த்த சாத்தனார் படையை எதிர்நோக்கியவாறு திரும்பினார். படை மைதானத்தை சூழ்ந்தது. வணக்கம் ராஜகுரு, ராஜகுருக்கள் என்று நக்கலாக வருகை பதிவு செய்தான் அந்த முகமுடி வீரன். நீ எதுக்கு இங்க வந்த என்று ராஜகுரு சாத்தனார் சுருங்கிய கண்களுடன் தொண்டைக்குழியிலிருந்து வார்த்தைகளை வரவழைத்து கேட்க, 2 மாபெரும் வீரர்கள், பல நாள் பகைவர்கள், சண்டை போடுறீங்க, பகைய தீர்த்துக்க பாக்குறீங்க, இதெல்லாம் வரலாற்று சம்பவம் இல்லையா?
இத போய் நான் மிஸ் பண்ணுவனா சொல்லுங்க என்று நக்கல் துணியில் பேசினான் அந்த முகமுடி வீரன். நீ எதுக்கு இங்க வந்த, உண்மையை சொல்லு என்று மறுபடியும் கேட்டார் ராஜகுரு சாத்தனார். அட என்ன வாத்தியாரே நீங்க கேட்டதே கேக்குறீங்க, நீங்க சண்டை போடுறீங்க. உங்களுக்கு முன்னாடி இந்த கிரேட் டிராகன் வாரியருக்கும் பீனிக்ஸ் பிரின்சஸ்க்கும் சண்டை நடக்குது. அதுக்கு முன்னாடி என்று நக்கல் துணியில் பேசிக் கொண்டிருக்கும் போதே நீ பண்றது சரியில்லடா என்று குறிப்பிட்டார் ராஜகுரு சாத்தனார். நான் பண்றது சரியில்லையா? ஒருத்தனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறேன்னு வாக்கு கொடுத்துட்டு அவனை கோலைன்னு ஊர் முன்னாடியே அசிங்கப்படுத்தி வேற ஒருத்தனுக்கு பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்க ஏற்பாடு பண்ணது மட்டும் இல்லாம ஏற்கனவே ஏமாந்தவனை பிடிச்சு ஜெயில போட்டு கொலை பண்ண முயற்சி பண்ணிருக்காங்க. பாவம் அந்த பையன் என்ன பண்ணா, காதல் பண்ணா, அவ்வளவுதானே என்று நக்கலாக பேசிக்கொண்டே சத்ரபதியை திரும்பி பார்த்து, மகாபிரபு சத்ரபதி, காதலிச்சா வெட்டிடுவீங்களா? காதலிக்கிறது குத்தமா என்று பேசியவாறே மீண்டும் சாத்தனாரை திரும்பி பார்த்து, அதையெல்லாம் தட்டி கேட்காம ஒரு நியாயத்துக்காக போராடுற என்னைய பார்த்து குறை சொல்றீங்களே, என்ன வாத்தியாரே நியாயமா இது என்று இகழ்ச்சியாக கேட்டான் அந்த முகமுடி வீரன். ஆதனுக்கு அதை கேட்டவுடன் அதிர்ச்சியாக இருந்தது. தனக்கு நடந்த கொடுமைகள் அனைத்தையும் ஒருவன் அறிந்திருக்கிறான். அவன் சாதாரணராக தெரியவில்லை. ஒரு படையுடன் வந்து ராஜகுருவையே சாய்த்திருக்கிறான். மற்றொரு ராஜகுரு அவனிடம் பணிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட ஒருவன் தனக்கான நியாயத்தை கோரியது ஆதனுக்கு மிகவும் ஆச்சரியமாக இருந்தது. அதே நேரம் பயமாகவும் இருந்தது. நீ தேவையில்லாத இடத்துக்கு வந்து தேவையில்லாத பிரச்சனையை பண்ணிக்கிட்டு இருக்க, நீ இதுல இருந்து விலகிரு, இல்லனா இதோட பின்விளைவுகள் ரொம்ப மோசமா இருக்கும் என்று சாத்தனார் அந்த முகமுடி வீரனை எச்சரித்தார். என்ன வாதியார நீ என்று சலித்துக் கொண்டே ஆதனை திரும்பி பார்த்தான் அந்த முகமுடி வீரன். எப்பாடே ஆதன், ஒரு விஷயம் தெரியுமா? உங்க அப்பனுக்கு இந்த ஆள் தான் வாதியாரு. இந்த ஆளு காட்டுல பதுங்கி இருக்கும் போது உங்க அப்பன் தான் இவனுக்கு ஹெல்ப் பண்ணான். ஆனா இன்னைக்கு உனக்காக ஒருத்தன் பேசும்போது அவனை விரட்டி அடிக்கிறாப்ல. இந்த விஷயம் மட்டும் உங்க அப்பனுக்கு தெரிஞ்சா எவ்வளவு மனசு வருத்தப்படுவார் தெரியுமா என்று ஆதனிடம் பேசினான். நீ தேவையில்லாம இங்க பிரச்சனையை உண்டு பண்ணிக்கிட்டு இருக்க. உனக்கு சண்டை கத்து கொடுத்த வாத்தியார் சொல்றேன், இது நல்லதில்ல, உனக்கு அவ்வளவுதான் லிமிட் என்று அந்த முகமுடி வீரனை எச்சரித்தார் ராஜகுரு சாத்தனார். அவரை போட தெரிஞ்ச எனக்கு உன்னை போடுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது வாத்தியாரே. வார்த்தையை விட்டு வருத்தப்படாத, உன் மேல எனக்கு சரியான மரியாதை இருக்கு என்றான் முகமுடி வீரன். வாளை பிடிக்க கூட வலுவில்லாமல் ராஜகுரு நெடுமுடி கீழே சரிந்து விழுந்தார். அதை பார்த்தவுடன் அட்டூரியனுக்கு நெஞ்சு படபடத்து உடல் வியர்த்தது, கைகள் நடுங்கியது. அங்கிருந்த அனைவரும் ஒன்றும் புரியாமல் நடப்பதை பார்த்துக் கொண்டிருந்தார்கள். யார் இவன், என்ன நடக்குது இங்க என்று தொண்டைக்குழியில் மெதுவாக எச்சிலை விழுங்கியபடி அச்சத்துடன் அருகிலிருந்து தன் அக்காவிடம் கேட்டான் சோமன். யார் இந்த முகமுடி வீரன்? தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் பாக்கெட் ஆஃப் உடன். மாவீரன் தொண்டைமான் நெடுஞ்செழியன் மாபெரும் படையை கூட்டிக் கொண்டு இங்கு வந்திருப்பது யார் என்ற கேள்வி வந்திருந்த அனைவருக்கும் இருந்தது. ஆனால் ராஜகுரு சாத்தனார் மட்டும் அந்த முகமுடிக்காரனுடன் பல வருடங்கள் பழகியவர் போல உரையாடிக் கொண்டிருந்தார். அந்த போர்க்களத்தில் பொதுமக்கள் யாரும் இல்லை. பார்வையாளர்களாக அங்கு வந்திருந்த அனைவரும் பதறியடித்து அந்த இடத்தை விட்டு ஓடிவிட்டார்கள். ஒரு அரங்கத்தையே நொடிகளில் உடைத்து சாய்த்த இரண்டு ராஜகுருக்கள் ஒருவனை பார்த்து பதறுகிறார்கள் என்றால் அவன் எவ்வளவு பெரிய வீரனாக இருப்பான் என்று ஆச்சரியப்பட்டான் ஆதன். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு வீரன் அவனது பிரச்சனையை பேசி அவனுக்கான நியாயம் கேட்பது வியப்பாக இருந்தது. அந்த முகமுடிக்காரன் ஆதனை வைத்து ஏதோ ஒரு திட்டம் தீட்டுகிறான் என்று பூங்குழலிக்கு புரிந்தது. நாம இங்க இருக்க கூடாது, நம்ம உடனே இங்க இருந்து கிளம்பணும் என்று பதறினாள் பூங்குழலி. அக்கா என்னாச்சு? யார் இவன்? இங்க என்ன நடக்குது? நாம ஏன் இங்க இருந்து போகணும்? எனக்கு எதுவுமே புரிய மாட்டேங்குது. தயவு செஞ்சு கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க என்று கூச்சலிட்டான் சோமன். அத நான் சொல்றேன் தம்பி. சோமன் தானே உன் பேரு? கொஞ்ச நாளா நீதான் ஆதனை பாத்துக்கிற போல. உன்னை பத்தி எனக்கு கொஞ்சம் தெரியும். உன்கிட்ட கேட்கணும்னு இருந்தேன். பிடிக்காம எதுக்குடா இந்த போட்டியில வந்து பங்கேத்துக்கிட்ட? வாழ்க்கைய புடிச்ச மாதிரி வாழுங்கடா. ஏன்டா பிடிக்காத விஷயத்துல ஈடுபட்டு நிம்மதியெல்லாம் இழக்கிறீங்க என்று சோமனிடம் பேசினான் அந்த முகமுடிக்காரன். உன்ன மாதிரி எப்படி வேணாலும் வாழலான் இருந்தா முகமுடி போட்டுட்டு தான் சுத்தணும். மானமுள்ள எவனும் அதை பண்ண மாட்டான். சோம மானஸ்தண்டா என்று பெருமையாக கூச்சலிட்டு கூறினான் நந்தமருவன். என்ன நந்தா, உள்ள இருக்க காதல் பேசுது போல இருக்காதா? பின்ன இந்த மனுஷங்க அழிஞ்சு போறதே காதல்னாலதான் தெரியுமா? காதலிச்சவன் பூரா பயலும் பைத்தியமா தான் சுத்திக்கிட்டு இருக்கானுங்க என்று சொல்லி சிரித்தான் முகமுடிக்காரன். கௌரவமா ஊருக்குள்ள எந்த முகமுடியும் போடாம என் சொந்த பேரை வச்சுக்கிட்டு வாழ்ந்துகிட்டு இருக்கேன்டா நானு. உன்ன மாதிரி அடையாளத்தை மறைச்சிட்டு முகமுடி போட்டுட்டு வாழ்க்கையை ஓட்டிட்டு இருக்க பயந்தாங்குழி இல்லடா நானு. நீதாண்டா பைத்தியக்காரன் என்று மீண்டும் கூச்சலிட்டான் நந்தமருவன். புத்திசாலி பைத்தியக்காரன். என் முகமுடிய கலட்டி நான் யாருன்னு உங்க எல்லாருக்கும் காட்டணும்னு தான் என்ன உசுப்பேத்துறேன்னு நல்லா தெரியுது. உன்ன மாதிரி எனக்கு பைத்திய மாதிரி பேச தெரியும். சாம்பிள் பாக்குறியா?
நீ விரல் ஆற்றவன், நான் விரல விட்டே ஆற்றவன் என்று நந்தமருவனை கேலி செய்து சிரித்தான் அந்த முகமுடிக்காரன். டேய் மலுப்பாதடா, உனக்கு உண்மையாவே தில் இருந்தா அந்த முகமுடிய கலெக்டரா பாக்கலாம். நான் எப்பவுமே நட்பை உயர்வா பாக்குறவன். அதுவும் உனக்கும் எனக்கும் இருக்கிற நட்பெல்லாம் எவ்வளவு அழகானது. என்னோட ஆறுயிர் நண்பன் நீ. என் அழகான முகத்தை பாக்கணும்னு ரொம்ப ஆசைப்படுற. உன் ஆசைக்கு நான் முட்டுக்கட்ட போடுவனா? நல்லா பாரு என்று கேலியாய் பேசினான் அந்த முகமுடிக்காரன். அவன் யார் என்று பூங்குழலிக்கு தெரிந்து விட்டது. அது தெரிந்ததால் அதிர்ச்சிக்குள்ளானால் பூங்குழலி. ஆனால் நந்தமருவன் பூங்குழலி அளவுக்கு புத்திசாலி கிடையாது. நண்பன் என்று சொன்ன பிறகு அவன் முகமுடி கலட்டி யார் என்று தன்னை அடையாளப்படுத்திக் கொள்ள போகிறான் என்று ஒரு ஆவல் நந்தமருவனுக்கு மனதில் எழுந்தது. பூங்குழலி அதிர்ச்சிக்கு உள்ளானதை பார்த்த சோமன், யார் இந்த முகமுடிக்காரன்? ஏன் தன் அக்கா இவ்வளவு அதிர்ச்சியானால் என்று தனக்குள் பல கேள்விகளை கேட்டுக்கொண்டான். அட்டூரியனுக்கும் அதே ஆவல் இருந்தது. தான் சிறுவயதிலிருந்து வியந்து பார்த்த ஒரு மாபெரும் வீரனான ராஜகுரு நெடுமுடியையே ஒருவன் இவ்வளவு எளிதில் சாய்த்து விட்டானே என்ற ஆச்சரியம் அட்டூரியனின் மனதிலும் அலைகடலென அடித்துக் கொண்டிருந்தது. ராஜகுரு நெடுமுடி உயிருக்கு போராடிய நிலையில் அங்கு கிடந்தார். ஒரு பருந்து வானில் ஒளி எழுப்பியபடி வட்டமிட்டுக் கொண்டிருந்தது. முகமுடியை கலட்டினான் அந்த முகமுடிக்காரன். நந்தமருவன் ஆச்சரியத்தில் வாய்ப்பிழந்து உறைந்து போனான். கண்களில் நீர் வழிந்தது அவனுக்கு. மற்றவர்கள் யாருக்கும் அவனை அடையாளம் தெரியவில்லை. அக்கா, யாருக்கா இவன் என்று சோமன் தழுதழுத்த குரலில் கேட்க, தொண்டைமான் நெடுஞ்செழியன் என்றால் பூங்குழலி. தொண்டைமான் நெடுஞ்செழியனும் நந்தமருவனும் சிறு வயதில் இருந்தே நல்ல நண்பர்கள். ஆனால் நந்தமருவனை சந்திப்பதற்கு முன் தொண்டைமான் நெடுஞ்செழியனுக்கு வேறொரு வாழ்க்கை இருந்தது. தொண்டைமான் நெடுஞ்செழியன் சோழபுரத்திலிருந்து தெற்கில் சுமார் 120 கிலோமீட்டருக்கு அப்பால் இருந்த தொண்டை மண்டலத்தில் தொண்டைமான் தியாகராஜன் செம்மனூர் சாமுண்டீஸ்வரி தம்பதிக்கு மகனாக பிறந்தவன். இந்த தம்பதி அரச குடும்பத்தை சேர்ந்தவர்களோ அல்லது கௌரவமான வம்சத்தை சேர்ந்தவர்களோ அல்ல. தொண்டைமான் தியாகராஜன் தொண்டை மண்டலத்தின் தீர்த்தங்கரை ஆற்றில் படகோட்டியாக இருந்தார். அந்த ஆற்றை கடக்க முயன்றவர்களுக்கு உதவுவது, ஆற்றில் மீன்பிடித்து வியாபாரிகளுக்கு விற்பது, அரச தூதுவர்களை பத்திரமாக நாடு கடத்துவது என்று ஒரு சாதாரண வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தார் தொண்டைமான் தியாகராஜன். அவருக்கு சோழபுரத்தில் இருந்த ஒரே தொடர்பு அவரது மனைவி சாமுண்டீஸ்வரி மட்டும்தான். சோழபுரத்தில் இருந்த ஒரு குக்கிராமம் தான் செம்மனூர். அந்த கிராமத்தில் இருந்தவர்கள் செங்கற்கற்களை உற்பத்தி செய்து பிழைப்பு நடத்தி கொண்டிருந்தனர். ஒருமுறை அரச தூதுவர் ஒருவரை நாடு கடத்துவதற்கு சோழபுரத்திற்கு சென்றிருந்த தொண்டைமான் தியாகராஜன் வீடு திரும்புவதற்கு நேரமானதால் செம்மனூரில் ஒரு இரவு கழிக்க வேண்டிய நிர்பந்தத்திற்கு ஆளானார். அப்படித்தான் சாமுண்டீஸ்வரியை பார்த்து காதலில் விழுந்தார். இருவருக்கும் திருமணம் நடந்தது. திருமணத்திற்கு பிறகு தொண்டை மண்டலத்திலேயே இருவரும் வாழ்ந்து வந்தனர். தொண்டைமான் நெடுஞ்செழியனின் பிறப்புக்கு பிறகுதான் அவர்களது வாழ்க்கையில் மாற்றங்கள் ஏற்பட்டது. ஒரு நாள் தொண்டைமான் நெடுஞ்செழியன் ஆற்றங்கரையில் விளையாடி கொண்டிருக்கும் போது உயிருக்கு போராடி கொண்டிருந்த ஒரு பருந்தை பார்த்தான். யார் கஷ்டத்தில் இருந்தாலும் உதவி செய்யுமாறு அவன் தாய் அவனிடம் சொல்லி வளர்த்திருந்ததால் அந்த பருந்துக்கு உதவி செய்ய முற்பட்டான் நெடுஞ்செழியன். அந்த பருந்து ஒரு சாதாரண பருந்தல்ல. தொண்டை மண்டலத்தில் அரிசி பற்றாக்குறையை அதிக அளவில் இருந்ததால் சோழபுரத்தின் உதவியை நாட தொண்டை மண்டல அரசர்களின் கூட்டமைப்பு முடிவெடுத்திருந்தது. அதன்படி தொண்டை மண்டலத்தில் இருந்து இந்த செய்தியை சோழபுரத்திற்கு தெரிவிக்க தூதுவன் மித்திரனை அனுப்பினார்கள். தூதுவன் மித்திரன் சோழபுரத்துக்கு சென்றிருந்தான். செய்தியை தெரிந்து கொண்ட சோழபுர அரசர்களின் கூட்டமைப்பு உதவி செய்யலாமா வேண்டாமா என்ற விவாதத்திற்கு தள்ளப்பட்டது. சோழபுரத்தில் 14 ராஜாங்கங்கள் இருந்தன. அந்த 14 ராஜாங்கங்களில் 7 ராஜாங்கங்கள் உதவி செய்ய தயாராக இருந்தன. ஆனால் மற்ற 7 ராஜாங்கங்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி தொண்டை மண்டலத்தை ஆட்கொள்ள திட்டம் தீட்டின. இந்த விஷயம் தூதுவன் மித்திரனுக்கு தெரிய வர எப்படியாவது இந்த விஷயத்தை தொண்டை மண்டல அரசர்களுக்கு தெரிவிக்க வேண்டும் என்று அங்கிருந்து கிளம்பினான். ஆனால் இவன் தப்பித்து போவதை அவர்கள் கண்டுபிடித்து விட்டார்கள். இதனால் அவனை சோழபுரத்தில் தூக்கிட்டு கொலை செய்தனர். அந்த பருந்து இந்த விஷயத்தை எப்படியாவது தொண்டை மண்டல அரசர்களிடம் கொண்டு சேர்க்க வேண்டும் என்று தப்பித்து ஓடும் போது பலர் ஈட்டிகளாலும் அம்புகளாலும் அந்த பருந்தை காயப்படுத்தினார்கள். காயங்களுடன் அந்த பருந்து அங்கிருந்து தப்பித்து தன் உடலில் இருந்த அத்தனை சக்தியும் ஒன்று சேர்த்து தொண்டை மண்டல எல்லையான தீர்த்தங்கரை ஆற்றின் ஓரத்தில் வந்து விழுந்தது. அப்படித்தான் நெடுஞ்செழியனுக்கு இந்த பருந்து அறிமுகமானது. அந்த பருந்தை காப்பாற்ற சாமுண்டீஸ்வரியின் உதவியை நாடினான் நெடுஞ்செழியன். ஆனால் அவர்களுக்கு தெரிந்த மருத்துவத்தை வைத்து அந்த பருந்தை அவர்களால் காப்பாற்ற முடியவில்லை. அதனால் அந்த பருந்து செய்தியை சாமுண்டீஸ்வரியிடம் சொல்லிவிட்டு தன் உடலில் இருந்த மாணிக்கத்தை நெடுஞ்செழியனுக்கு பரிசாக கொடுத்துவிட்டு இறந்து விட்டது. அந்த நேரத்தில் தியாகராஜன் சோழபுரத்தில் இருந்ததால் விஷயத்தை தானே கொண்டு சேர்க்க வேண்டிய கட்டாயத்திற்கு ஆளானாள் சாமுண்டீஸ்வரி. ஆனால் தொண்டை மண்டலத்தில் இதை யாரும் நம்பவில்லை. சோழபுரத்துக்காரர்களுக்கு உதவுவதற்குத்தான் அந்த பருந்தை சாமுண்டீஸ்வரி கொன்றுவிட்டாள் என்று அவள் மீது பழி போடப்பட்டது. இதனால் சாமுண்டீஸ்வரி தூக்கிலிடப்பட்டாள். தன் மனைவி தூக்கிலிடப்பட்டது தெரியாமல் தொண்டை மண்டலத்திற்கு வருகை தந்தார் தியாகராஜன்.
வந்த பிறகு உண்மை தெரிந்து அரசர்களை எதிர்த்து சோழபுரத்திற்கு திரும்பினார் தியாகராஜன். சோழபுரத்தில் இருந்த மன்னர்களுக்கு தொண்டை மண்டலத்தை பற்றிய விவரங்களை கொடுத்து உதவி செய்தார் தியாகராஜன். அங்குதான் வெறும் தியாகராஜனாக இருந்தவர் தொண்டைமான் தியாகராஜனாக மாறினார். அதற்கு கைமாறாக சோழபுரத்தில் இருந்த மதுரா அகாடமியில் நெடுஞ்செழியனுக்கு பயிற்சி கொடுக்கப்பட்டது. சிறுவயதிலேயே பருந்து மாணிக்கத்தை உட்கொண்டதால் மற்ற மாணவர்களை விட வலிமையானவனாக இருந்தான் நெடுஞ்செழியன். தொண்டைமான் தியாகராஜனின் இந்த செயலால் போர் வெடித்தது. போரில் தோல்வி பெற்றாலும் எப்படியாவது தியாகராஜனை கொலை செய்ய வேண்டும் என்ற வெறியோடு இருந்தார்கள் தொண்டை மண்டல அரசர்கள். ஆனால் எந்த சண்டை பயிற்சியும் தெரியாத தொண்டைமான் தியாகராஜனை போர்க்களத்தில் ஒரு நாள் கூட தொண்டை மண்டல வீரர்கள் பார்த்ததே இல்லை. அதீத பாதுகாப்புகளுடன் தொண்டைமான் தியாகராஜன் வாழ்ந்து கொண்டிருந்தார். அதே வாழ்க்கை தொண்டைமான் நெடுஞ்செழியனுக்கும் கிடைக்கவில்லை. இன்னும் சொல்ல போனால் அப்படிப்பட்ட ஆடம்பர வாழ்க்கையை வாழ்ந்துவிட்டால் தன்னை போல் தன் மகனும் கோழையாக இருந்து விடுவான் என்று அச்சப்பட்டுதான் தொண்டைமான் நெடுஞ்செழியனுக்கு மதுரா அகாடமியில் தங்க வைக்கப்பட்டு பயிற்சிகள் கொடுக்கப்பட்டன. ஒரு கட்டத்தில் அந்த ஆடம்பர வாழ்க்கையை கண்டு தொண்டைமான் நெடுஞ்செழியனுக்கு அவன் தந்தையின் மீது வெறுப்பு வந்தது. சிறுவனாக இருந்த தொண்டைமான் நெடுஞ்செழியன் இந்த வாழ்க்கையை அர்த்தமற்றதாக உணர்ந்தான். மகிழ்ச்சியே இல்லாத ஒரு சக்கர வாழ்க்கையில் சிக்கிக் கொண்டிருப்பதாக எண்ணிய போதுதான் நந்தமருவனை சந்தித்தான் தொண்டைமான் நெடுஞ்செழியன். நந்தமருவனை ஒரு முட்டாள், மதுரா அகாடமியின் கோமாளி என்று அவனை அனைவரும் அழைத்து வந்தனர். ஆனால் நந்தமருவனை நெடுஞ்செழியனுக்கு மிகவும் பிடிக்கும். பயிற்சி நேரத்தை தவிர்த்த எல்லா நேரமும் நந்தமருவனுடனே செலவு செய்தான் நெடுஞ்செழியன். ஏற்கனவே அரிசி பஞ்சத்தால் தத்தளித்துக் கொண்டிருந்த தொண்டை மண்டலத்தை மேலும் அதல பாதாளத்துக்கு தள்ளியது போர் சூழல். எப்போது எந்த சிற்றூரில் போர் வெடிக்கும் என்று யாருக்குமே தெரியாது. போரை நிறுத்தியாக வேண்டும் என்று தொண்டை மண்டலத்தின் மக்கள் பல போராட்டங்களை நடத்தினர். ஆனால் அரசர்கள் மக்களை விட நாட்டின் மானம்தான் முக்கியம் என்று தொடர்ந்து போர்களை செய்து கொண்டிருந்தனர். மக்கள் பசியாலும் பட்டினியாலும் இறந்து போனார்கள். பஞ்சம் தலைவிரித்து ஆடியது. பிழைக்க வேண்டும் என்று பலர் தொண்டை மண்டலத்திலிருந்து அருகில் இருந்த மருது மண்டலம், சீமாட்டி கோட்டை, அரங்கநாத மலைகள் என்று பல இடத்திற்கு புலம்பெயர்ந்தனர். ஒரு கட்டத்தில் போரே செய்ய முடியாத நிலைமைக்கு தொண்டை மண்டலம் சென்ற பிறகு சோழபுரத்துடன் தொண்டை மண்டலத்தை இணைத்து சோழபுரம் அரசர்களுக்கு தொண்டை மண்டல ராஜாங்கங்களை பிரித்துக் கொடுத்தனர் அப்போதைய தொண்டை மண்டல அரசர்கள். தொண்டை மண்டலம் சோழபுரத்தின் ஒரு பகுதியாக மாறியது. சோழபுரத்தின் ராஜாங்கங்கள் விரிவடைந்தன. வரலாற்றின் மிகப்பெரிய சாம்ராஜ்யமாக சோழபுரம் பிறப்பெடுத்தது. இந்த மாற்றங்கள் நேரடியாக நெடுஞ்செழியனை பாதிக்கவில்லை என்றாலும் அதன் விளைவுகள் அவன் மீது சற்று இருக்கத்தான் செய்தது. நெடுஞ்செழியன் அந்த நேரத்தில் பருந்து ஸ்பிரிட்டை அவேக் செய்ய மாவீரனாக உருவெடுத்திருந்தான். நெடுஞ்செழியன் அளவுக்கு இல்லாமல் இருந்தாலும் நந்தமருவனும் ஒரு நல்ல வீரனாக வளர்ந்து வந்தான். ராஜகுரு சாத்தனாரின் பயிற்சிகளை நேரடியாக பெற்றுக் கொண்டிருந்தான் தொண்டைமான் நெடுஞ்செழியன். சொல்ல போனால் ராஜகுரு சாத்தனாரின் மானசீக சிஷ்யனாகவே ஆனான் தொண்டைமான் நெடுஞ்செழியன். ராஜகுரு சாத்தனார் பல வித்தைகளை தொண்டைமான் நெடுஞ்செழியனுக்கு கற்றுக் கொடுத்தார். நாளுக்கு நாள் தொண்டைமான் நெடுஞ்செழியன் மேலும் மேலும் அசைக்க முடியாத வலிமை பெற்றுக் கொண்டிருந்தான். போர் முடிந்த சூழலில் தொண்டைமான் தியாகராஜனுக்கு வேலை இல்லாமல் போனது. மரியாதை கொஞ்சம் கொஞ்சமாக அவனுக்கு இல்லாமல் போனது. அவனுக்கு கொடுக்கப்பட்ட அத்தனை சௌகரியங்களும் அவனிடம் இருந்து பறிக்கப்பட்டன. பிழைப்புக்காக மீண்டும் ஒரு வேலைக்கு சென்றாக வேண்டும் என்ற கட்டாயத்திற்கு ஆளாக்கப்பட்டான் தொண்டைமான் தியாகராஜன். என்ன செய்வதென்று தெரியாமல் தொண்டைமான் நெடுஞ்செழியனை தேடி காட்டிற்குள் சென்றான் தொண்டைமான் தியாகராஜன். செல்லும் வழியில் தியாகராஜனை முன்னாள் தொண்டை மண்டல அரசர்கள் கொலை செய்தார்கள். ஆளே இல்லாத காட்டிற்குள் ஒரு மண்டலமாக, அதாவது 48 நாட்கள் தொண்டைமான் தியாகராஜனின் உடல் கேட்பாரற்று மண்ணில் கிடந்தது. சின்ன பின்னமானது. காடுகளில் வாழும் அத்தனை உயிரினங்களும் கடித்து புரட்டிவிட்டு போனதாலும் மண்ணில் மக்கியும் கொடூரமாக அவனது உடல் கிடந்தது. அதை எதேச்சியாக ஒரு நாள் நெடுஞ்செழியன் கண்டறிந்தான். தன் அம்மாவை கொன்றது போல தன் அப்பாவையும் கொன்று விட்டார்களே என்ற கோபத்தில் முன்னாள் தொண்டை மண்டல அரசர்கள் 7 மிகவும் கொடூரமாக கொலை செய்து ஊருக்கு மத்தியில் இருந்த ஆலமரத்தில் தொங்கவிட்டார். அதுவரை மாவீரனாக தெரிந்த தொண்டைமான் நெடுஞ்செழியன் அன்று மாபெரும் அரக்கனாக அனைவரின் கண்களுக்கும் தெரிந்தார். இவ்வளவு வெறி பிடித்த ஒருவன் நாட்டில் உலாவிக் கொண்டிருந்தால் என்றாவது ஒரு நாள் நம்மையும் பலி போட்டு விடுவான் என்று அச்சத்தில் சோழபுரத்திலிருந்து வெளியேறுமாறு நெடுஞ்செழியனுக்கு கட்டளையிட்டது சோழபுரம் கூட்டாட்சி அரசாங்கம். சரியாக அதே நாளில்தான் மதுரா அகாடமியில் அந்த வருடத்திற்கான தேர்ச்சி போட்டிகள் நடந்து கொண்டிருந்தது. அகாடமிக்கு சென்ற நெடுஞ்செழியனை வாசலிலேயே கழுத்தை பிடித்து வெளியேற்றினார்கள் அங்கிருந்த காவலாளிகள். கோபம் தலைக்கு ஏறிய நெடுஞ்செழியன் அங்கிருந்தோரை சரமாரியாக தாக்கிவிட்டு உள்ளே சென்று கண்ணில் பட்டோர் அனைவரையும் வெட்டி சாய்த்துக் கொண்டிருந்தார். அன்று போட்டியாளர்கள் மட்டுமின்றி காவலாளிகள், ராஜகுருக்கள் கூட இறங்கி வந்து நெடுஞ்செழியனுடன் சண்டை போட்டார்கள். ஆயிரக்கணக்கானோர் சேர்ந்து கொண்டு ஒருவனை எதிர்த்தனர். ஆனால் உடலில் காயங்களுடன்
அத்தனை பேரையும் அடித்து போட்டுக் கொண்டிருந்தான் தொண்டைமான் நெடுஞ்செழியன். ராஜகுரு சாத்தனாரின் மாணவர்கள் இவ்வளவு பெரிய வலிமை வாய்ந்தவர்களாக இருப்பது இது முதல் முறையல்ல. ஆதனின் தந்தை கரிகாலன் கூட ராஜகுரு சாத்தனாரின் மாணவன்தான். கரிகாலன் வலிமை அறிந்திருந்த அந்த கூட்டம் நெடுஞ்செழியனை கண்டு வியக்கவில்லை. ஆனாலும் அவ்வளவு பேரை ஒற்றையாளாக எதிர்த்த மாவீரன் என்ற பெயரை பெற்றான் நெடுஞ்செழியன். அவ்வளவு நடந்தும் ராஜகுரு சாத்தனார் வெளியே வரவில்லை. அன்று அங்கிருந்து வெளியேறிய தொண்டைமான் நெடுஞ்செழியன் தான் பல வருடங்களுக்கு பிறகு இங்கு பெரும் படையுடன் வந்திருக்கிறார். இந்த மிகப்பெரிய கதையை மிகவும் சுருக்கமாக பூங்குழலி சோமனுக்கும் ஆதனுக்கும் சொல்லிக் கொண்டிருந்தார். இப்ப எதுக்கு இங்க வந்திருக்கான் என்று சோமன் கேட்க, எனக்கு மட்டும் எப்படி தெரியும்? நான் என்ன அவன் கூட குடும்பமா நடத்துறேன்? நானும் என் வாழ்க்கையில ஒரே ஒரு தடவை தான் அவனை பார்த்திருக்கேன். இது 2வது தடவை. 2 தடவையும் ரொம்ப பயங்கரமா தான் தெரிகிறான் எனக்கு. அதனாலதான் சொல்றேன், இங்க இருந்து கிளம்பிடலாம் என்றாள் பூங்குழலி. இவ்வளவு வருடம் கழித்து தொண்டைமான் இப்போது இங்கு வந்ததற்கான காரணம் என்ன? தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் பாக்கெட் எஃப்எம் உடன்.